ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம vlogல பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு வெண்ணிலா மக் கேக் ரெசிபி. ரொம்ப ஸ்பாஞ்சியாக வீட்லேயே ஒரு 2 மினிட்ஸில் எப்படி கேக் செய்யலான்னு பார்த்துடலாங்க. ஒரு பவுல் ஒரு மக் எடுத்துக்கலாங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. அதோட 3 டேபிள் ஸ்பூன் கிரானுலேட்டட் சுகர் பவுடர் பண்ணல, அப்படியே கிரானுலேட்டட் சுகர் அப்படியே 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணுறோங்க. அதோட மெல்டட் பட்டர் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். பட்டரை கொஞ்சம் மெல்ட் பண்ணி ஆட் பண்ணுறேன். 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மில்க் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வருங்க இந்த கேக்கு. எக்கே தேவையில்லை, இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸே, அவ்வளோதான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போது இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போது நம்ம இதை ஒரு பிளெண்டர்லாம் தேவையில்லை, ஒரு ஸ்பூன் வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் கிரானுலேட்டட் சுகர் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் அந்த சுகர் மட்டும் மெல்ட் ஆகிற வரையும் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு. இப்போது ரொம்ப நேரம்லாம் தேவையில்லைங்க, ஒரு 1 மினிட் மிக்ஸ் பண்ணால் போதும், ரெடி ஆகிடும். கொஞ்சம் சுகர்ஸ் இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா, நம்ம தூக்கி ஊற்றும் போது இந்த மாதிரி ஃபோல்டாக விழுகும். அது கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம மெஷர்மெண்ட் கரெக்டாக போட்டால் கண்டிப்பாக இதே மாதிரி கரெக்டாக வருங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். இப்போது அவனில் மைக்ரோவேவ் மோடில் தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு ப்ரீ ஹீட்லாம் எதுவும் தேவையில்லை. மைக்ரோவேவ் மோடில் நம்ம இந்த பேட்டரை உள்ளே வச்சிடலாம். பாருங்கள், நீங்கள் ஊற்றும் போது அந்த கப்பில் மக்கில் ஹாஃப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த பேட்டர். அப்போ தான் அது ரைஸ் ஆகும்போது ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். இப்போ மைக்ரோவேவ் ஹையில் ஒரு 1 மினிட் 20 செகண்ட்ஸ் நான் செட் பண்ணிக்கிறேன். 1 மினிட் 20 செகண்ட் போதுங்க இந்த மெஷர்மெண்ட்டுக்கு. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போது அது குக் ஆகிட்டுருக்கு, ரெடி ஆகட்டும். பாருங்கள், இப்போ ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆக போகுது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம எவ்வளோ ஹாஃப் தான் ஊற்றினோம், மேலே வரையும் ஃபுல் கப்புக்கு ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள். வாங்க இதை நம்ம அன்மோல்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ஹாட்டாக அன்மோல்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஒட்டி வருதுங்க. கொஞ்சம் நேரம் கூல் பண்ண விட்டுட்டு அன்மோல்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட அந்த பவுலில் ஒட்டாமல் வரும். பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப சூடாக இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக உடனே கட் பண்ணுறேன். பாருங்கள், நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், உள்ளே எப்படி குக் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக எவ்வளோ நல்லா குக் ஆகிருக்கு. 1 மினிட் 20 செகண்டில் பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியான நம்மளுக்கு வெனிலா கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.